கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் புஸ்தகம் 1 அதிகாரம் 29வது வசனம் சொல்கிறது, பின்பு தேவன், இதோ பூமியில் எங்கும் விதை தரும் சகலவிதமான பூண்டுகளும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவிதமான விருட்சங்களும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடுவதாக. ஆண்டவருடைய நோக்கமே நீங்க பெருகுவதுதான். ஆண்டவருடைய நோக்கமே நீங்க வளர்வதுதான். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, விதை உள்ள கனிகளை, விதை உள்ள விருட்சங்களை ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு ஆண்டவர் விதையை தருகிறார். அந்த விதையில தான் உங்க எதிர்காலமே அடங்கி இருக்கு. அந்த விதைகள் தான் உங்க வளர்ச்சியை அடங்கி இருக்கு. 2 விதமான விதைகளை வேதத்தில் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது வார்த்தை என்ற விதை. யோவானின் புஸ்தகம் 1 அதிகாரம் 4வது வசனம் சொல்லுறது, வார்த்தையில் ஜீவன் என்று, அந்த ஜீவன் மனிதனின் ஒளியா இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் எப்போ அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறானோ, நம்புகிறானோ, அவன் வாழ்க்கையில அவன் கனி கொடுக்கிற மரமாய் மாறுகிறான். கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வார்த்தை உதவி செய்யும். ஆண்டவர் ஒரு இடத்துல ஓமையாய் சொல்லும்போது விதையை வார்த்தைக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். அந்த வார்த்தை எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விதைக்கப்படுகிறதோ அது 30, 60, 100 பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. 2வது விசுவாசத்தின் விதை, இல்லைன்னா பொருத்தின விதை. ஒரு மனுஷன் எப்போ தேவனை நம்பி ஒரு அற்புதத்துக்காக, ஒரு ஆச்சரியத்துக்காக, ஒரு பிரேக் த்ரூக்காக தேவ சமூகத்துல விசுவாசத்தின் விதை இல்ல பொருத்தனை விதை விதைக்கிறானோ, நிச்சயமாய் ஆண்டவர் அவன் வாழ்க்கையில வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க அவரால் முடியும். அண்ணாவின் வாழ்க்கையில அவள் வாழ்க்கையில குழந்தை இல்லை, கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவள் விசுவாசத்தோடு ஜெபித்த ஜெபம் என்னன்னா, ஆண்டவரை நீங்க எனக்கு குழந்தை கொடுத்தீங்கன்னா அதை உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று விசுவாசத்தின் விதையை விதைக்கும் போது ஆண்டவர் அண்ணாவின் ஜபத்தை கேட்டு அவளுடைய கர்ப்பத்தை திறந்தார். அது மாத்திரம் இல்லை, 5 குழந்தைகளை ஆண்டவர் அந்நாளுக்கு சொன்னார். அதே போல எப்போ ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல விசுவாசித்து ஆண்டவரே இந்த அற்புதத்துக்காக நான் இந்த காரியத்தை விதைக்கணும்னு சொல்லி விதைத்து ஆண்டவர் சமூகத்துல காத்து இருக்கிறாங்க, நிச்சயமாய் ஆண்டவர் அவர் வாழ்க்கையில அற்புதம் செய்கிறது இருக்கிறார். வார்த்தையிலும் ஜீவன் உண்டு. வார்த்தை ஒரு விதையா இருக்கிறது. ஆண்டவர் உங்க கூட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிச்சயமாய் அவர் சொன்ன வார்த்தையை உங்க வாழ்க்கையில அவர் கையினால் அதை அவர் உங்க வாழ்க்கையில செய்து முடியும். அதனால வார்த்தையை நம்புங்கள். வார்த்தை என்ற விதையை விதைங்கள். நிச்சயமாக ஒரு பெரிய அறுவடையை, கனிவுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் வாழ உதவி செய்வார்கள். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.